பற்றி நான் உங்களை சொல்லி தான் ஆகணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. And before she got married, before she got into film, I have seen her as a young girl. And நான் ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை, நீ ரொம்ப அழகாக இருக்க, சினிமாவில் மட்டும் நடிச்சிடாத, நீ டாக்டர் படிக்கணும்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்தேன். அப்புறம் நல்லாவும் வாங்கி கட்டினா. நான் வந்து டொனேஷன் கேட்டால் கொடுப்பேன்னு சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொல்லாத அப்படின்னு சொன்னால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சீட்டை விட்டுட்டா. ஆனால் she made it up today by telling me her first daughter was joined medical college. I said okay. I'm so happy and I can't believe that she has done so well. Her acting is so natural. She deserves what all she's doing. But one thing I didn't know today that she's interested in fashion designing. நிஜமாகவே எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு சொல்லவும் இல்லை, சொல்லியும் கொடுக்கல. ஸோ எனக்கு all the best. I'm so happy for her. She's still very pretty and very natural acting. As a please again. And all the best for your husband and children. Thank you. Sharanya, numerous occasions நம்ம ரெண்டு பேரும் ஷூட்ஸில் பேசியிருக்கோம், ஏதாவது ரேடியோ டிவி இதெல்லாம் நம்ம மீட் பண்ணியிருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு அவார்டு நம்மளை பார்த்தது எனக்கு பர்சனலாகவே வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. உங்களோட இன்ஸ்பிரேஷன் தானே, உங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா which thing that you believe in so that really made it to this level? எதை நீங்க ரொம்ப நம்புறீங்க? Goodwill, patience. I think that's very important. Hard work. Obvious. டாக்டர் சொல்லுவாங்க பேஷன்ஸ்ன்றதுக்கு ஸ்பெல்லிங் மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பட் ரொம்ப ஹாப்பியாக சொல்ல போகிறேன்னா, நீங்கள் நிஜமாவே யாருக்குமே தெரியாது ஃபேஷன் டிசைனராக நீங்கள் அப்படின்னு வந்து நிறைய கேசி லாட் ஆஃப் ஐக்ரோஸ் ரைஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ சீக்கிரமாகவே நிறைய மாடல்ஸ்லாம் நீங்கள் இருக்கீங்க. அவங்க சீக்கிரமாக நிறைய she may come up with something very interesting. So I'm very very happy. You are a teacher also right now. Yes, I'm teaching. What more you want to do? What more you want to do? இதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியல, நிறைய ஆசை இருக்கு, எல்லாமே செய்யணும்னு ஆசை இருக்கு. She should build a hospital for her daughter and run the hospital. Yes. Super. அது ரொம்ப ஆசை. ஓகே, அந்த பொண்ணு சார் லைட்டாக ஹாஸ்பிட்டல் ஆமாம் சார் போதா போகே காமியா. அதாவது இது வரைக்கும் எது நடந்ததோ அது வந்து நடக்கணும் அப்படின்னு நினைச்சு பிளான் பண்ணி எதுவுமே நடக்கல. எல்லாமே வந்து தானா நடந்தது, கடவுளுடைய அருள், அவ்வளோதான் சொல்லுவேன். அந்த நடக்கும்போது அதை நம்ம ஒழுங்காக செஞ்சு கஷ்டப்பட்டு அது நல்லா செய்யணும். அந்த யார் நம்மளுக்கு அந்த வேலையை கொடுத்தாங்களோ அவங்க சந்தோஷப்படணும். நம்மளை இந்த வேலையை கொடுத்தோம் அவங்க நல்லா செஞ்சாங்க அப்படின்னு அவங்க சந்தோஷப்படணும். இப்படின்னு நினச்சி மட்டும்தான் செஞ்சோம். அது வந்து நம்மளுக்கு நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் என் பொண்ணு மெடிசன் பண்ணுறதோ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கேட்டுறதோ அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, படிக்கிறாங்க. இனி அடுத்த ஸ்டெப் கடவுள் பார்த்துக்குவார். நிச்சயமா கடவுள் நிறைய பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்ஸ் ஸோ மச் சரண்யா மேம். வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்ஸ் ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். ஐ வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ டுடே. தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஆல்சோ வெரி வெரி ஹாப்பி டுடே. ஆக்சுவலாக வந்து சுமதி வந்து ஒரு கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக என்னை வந்து ஒவ்வொரு வருஷமும் எனக்கு அவார்டு கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த அவார்டு கொடுக்குற அன்னைக்கு நான் வர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிடுச்சு. ஒரு தடவையும் நம்ம வர முடியாதுன்னு சொல்கிறோமே, ஐயோ அவங்க அது நிஜமாவே எனக்கு வர முடியாதுன்னு நம்புறாங்களா இல்லை நான் போய் சொல்கிறேன்னு நினச்சிப்பாங்களான்ற அளவுக்குலாம் பயந்துருக்கேன். அது கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட நான் வருவேன்னு சொல்லுவேன், அப்புறம் வர முடியாமல் போயிடும். ரொம்ப வருத்தப்படுவேன். அப்புறம் இந்த தடவை எனக்கு வர முடிஞ்சுதுங்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அப்பா அட் லாஸ்ட் ஐ கேன் மேக் திஸ் டே வித் ஹர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஐ திங்க் ஐ எம் ரியலி லக்கி ஐ குட் பி ஹியர் டுடே. அண்ட் ஒவ்வொரு தடவையும் என்னுடைய ஒவ்வொரு முன்னேற்றமும் ஒவ்வொரு அவார்டு வாங்குறதும் என்னை விட ஆவலா என் கூட வர்றது என் ஹஸ்பண்ட் தான். அது ஒரு தடவையும் நாங்கள் பேசும்போது உடனே சொல்லாரு ஆமா போனோம் அப்படின்பாரு. அதில் செகண்ட் தாட்ஸே அவருக்கு இருக்காது. ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஒரு அவார்டு வாங்குற ஒரு நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அது இமிடியட்லி சே ஆமா போனோம்னு உடனே கிளம்பி என் கூட வருவார். நான் அவார்டு வாங்குறத ரசித்து வேடிக்கை பார்த்து எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணி அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவார். அதே மாதிரி என்ன செஞ்சாலும் பி லைக் தட். அதாவது ஷோபா மேம் சொன்ன மாதிரி தான் ஒரு ஹஸ்பண்டோட என்கரேஜ்மெண்ட் என்னை பொறுத்த மட்டும் ஒரு 200% அது மட்டும்தான் காரணம் என்னோட ஜெயிப்புக்குன்னு நான் சொல்லுவேன். எனக்கு எதை செய்யறேன்னு சொன்னாலும் செய்யும்பாரு. அது எது செஞ்சாலும் அவர் வந்து நோன்னு சொல்ல மாட்டாரு, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாரு, எல்லாமே நல்லா இருக்கும்பாரு, வெரி குட்பாரு. அப்படி ஒரு எம்ப்ராய்டரி ஒரு பூ வரைஞ்சி காமிச்சா கூட அதை இப்படி வரைஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதை எப்படி வரையலாம்னு எனக்கு சொல்லி கொடுப்பாரு, வரைஞ்சு கொடுப்பாரு. அது மாதிரி எவ்ரி திங்
encouraged me. So I think if today I have achieved so much, it's definitely because of my husband. And in கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் எல்லா அச்சீவ்மெண்ட்ஸும் நான் எனக்கு வந்துருக்கு லைஃப்ல. So I should thank God for giving me such a family, and I should thank really all my friends, all my well-wishers, all my directors. I really thank everybody at this moment. Thank you, Sumathi. Thank you so much for giving me this opportunity. Thank you. இவருடைய நடிப்பு பார்த்தபோது இவ்வளோ நாள் அந்த மனுஷன் எங்கே இருந்தாரு அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுச்சு. பிரம்மாண்டமான ஆக்டர். நான் அவங்களுடைய ஃபேன்ஸ் தான். ரொம்ப சந்தோஷம். அவங்க நேரம் பார்த்தது, அவங்களுக்கு நாங்களே அவார்ட் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். Good evening all of you. I'm really humble and quite excited. ஒரு பாஸ்போர்ட் சைஸ்க்கு ஒழுங்காக போஸ்ட் கொடுக்க தெரியாத ஒருத்தன் நடிகராகி கொஞ்சம் அவார்டெல்லாம் வாங்க ஆரம்பிச்சது. I feel good about it. Honestly say, every time I've taken this passport size photograph, I will come and correct my neck. So So from there and come to this level and getting it from women's exclusive and something really nice because I grew up in a house with a lot of women. I have 3 sisters. And the house is, a lot of, when there are sisters there and they're related to me and they're also like moms, and then I was brought up like how all of us are blessed with a wonderful mom, and I too was blessed with a great mom. And then an amazing wife who could stand by you, all through in your walks of life, when you win and you lose. And she's a pillar of strength, and she is. And getting an award from Women Exclusive is, I'm really happy about it and really excited about it. Thank you so much. Thanks for being there.